Hello aspirants, welcome to the session. So இன்னைக்கு நம்ம prelims paper தான் பார்க்க போறோம். So இந்த prelims paper எப்பவுமே என்ன சொல்லுவேன், டைம் 20 minutes உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 20 minutes நீங்க பிளான் பண்ணி தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 10 minutes வந்து கிராமர் பாட்டுக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க. பட் 10 minutes ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கிடையாது. பிகாஸ் உங்களுடைய அக்கார்டிங் டு யோர் எஃபிஷியன்சி அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு சரியா. ஸோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் க்ளோஸ் ஆர் பேரா ஜம்பிள்ஸ். ஆஃப்டர் தட் யூ கேன் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஏன் நான் வந்து பேரா ஜம்பிள்ஸும் க்ளோஸும் முன்னாடி போடுறேன்னா, நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்டோரி பேஸ்டாக இருந்தால் போட்டுடலாம். அப்படி இல்லை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அது உங்களை சுற்றி விட்டுரும். கடைசியில் வந்து இதையும் போட முடியாமல் ஆயிரும். அதனால தான் இதில் என்ன தெரியுமோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மேல இருக்க டைரக்ஷனை ஒரு வாட்டி பார்ப்போம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் மே ஆர் மே நாட் கனெக்ட் வித் another சென்டென்ஸ் ஃப்ரேஸ். ஓகே, இங்க வந்து காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் காலம் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் காலமும் இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கணும். சிலது வந்து சேராமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ காலம் 1 காலம் 2 சரியா. ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். லிவர்பூல் மேரிடைம் மெர்கன்டைல் சிட்டி வாஸ் ஆடட் டு. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது காலம்ல எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட் நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டூ அப்படின்னு வருதுன்னா அது பக்கத்துல ஒரு நவுன் இருக்கும், இல்லாட்டி V1 ஃபார்ம்ல வேர்ப் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்க வந்து அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்து லிவர்பூல் மேரிடைம் மெர்கன்டைல் சிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. ஒலிம்பிக் கேம்ஸ் unopposed through the new bidding procedures where this and this will not get connected. பட் உங்களுக்கு வந்து லிஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது the list, அதாவது to the list of world heritageன்றத சொல்ல முடியும். ஏன்னா இந்த சிட்டியை வந்து was added, ஓகே, அது கூட சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்போ A and E நான் பேர் பண்ண முடியும். அப்போ A and E இங்க எங்க இருக்கு, ரெண்டு சென்டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கு A and E. ஸோ அப்போ சிடி ஆர் பிஎஃப் செக் பண்ணா நமக்கு ஆன்சர் என்னன்றது தெரியும். ஸோ சிடியில் நீங்க பார்க்கும்பொழுது எப்படி பாருங்கன்னா, இந்த இடத்துல எண்ட் ஆகிற இடத்த பார்த்துக்கோங்க, இங்கேயும் எண்ட் ஆகுது. ஸோ ஒரு டேட்டோட முடியுது. ஸோ பி வந்து எஃப் கூட சேருமா, இங்க கமா போட்டிருக்காங்க, இங்க ஆண்ட்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது கமா போட்டு நம்ம இங்க ஆண்ட் போட்டு சொல்ல மாட்டோம். வேர் திஸ் ஆப்ஷன் வில் நாட் கம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கன்ஃபார்ம்னு தெரியும். பட் ஸ்டில் வில் ரீட் இட். பிரிஸ்பெயின். பிரிஸ்பெயின் இஸ் த பிளேஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ பிகேம் த ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் சிட்டி டு win Olympic Games unopposed through the new bidding procedures. Okay, so option 1 will be your answer. Next question போலாம். Next questionல column 1ல there are stricter criteria for promotion to the top 2 ranks. Okay, so இப்போ இங்க வந்து which அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது it doesn't represent a person சொல்லியிருக்கேன். So it will be other than humans. Okay, so இங்க பார்க்கலாம் which when நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்க there areன்னு கொடுத்துருக்காங்க, which is in present and pluralல கொடுத்துருக்காங்க. அப்போ was opened நம்ம சொல்ல முடியாது. பட் இதை சொல்லலாம்ல, which are also privileged when considered for demotion. சரியா. ஸோ இது வந்து பொசிஷன்ல இருந்து இறக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து promotion is like you're giving a ஹையர் போஸ்ட் ஆர் அவங்கள வந்து இருக்கிற லெவல்ல இருந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்றீங்கன்னு சொல்லலாம். வேர் ஏ அண்ட் இ வந்து கன்ஃபார்மா வரும். அப்போ நம்மளுக்கு ஸ்டில் வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேயா. ஓகே, ஸோ இப்போ சிஎன்எஃப் ஆர் பிஎஃப் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சரா வரப்போகுது. ஓகே, ஸோ தே ஸ்டாண்ட் ஆஸ் அ testament to the great wealth in the city during was in நம்ம சொல்ல முடியாது. during some period வச்சு நம்ம சொல்லலாம். இங்க specific date இருக்கு. during when it was one of the most important ports in the world. so ports பத்தி கொடுத்திருக்காங்க and this doesn't relate with this one. okay, so confirm இதுதான் வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம படிச்சு பார்க்கலாம். a new museum of Liverpool was opened on 19th July 2011. ஓகேயா. சரி, next question போலாம். Okay, so most wrestlers are required to live in communal training stables. Okay, so wrestlers எல்லாம் ஒரு training stableல இருக்க வச்சிருக்காங்க. known
known பார்த்தோன்னா as வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் known as Australia's third biggest airport இருக்குமா? இவங்க ரெஸ்லர்ஸ் தானே, கண்டிப்பா இது வராது. ஓகே, ஸோ ஹெய் அப்படின்னு சொல்றது தான் ஹெய்யா அப்படின்னு சொல்றாங்க. வேர் திஸ் வில் ஆல்சோ நாட் கம் பிகாஸ் அது ரெஸ்லர்ஸ் பத்தி பேசுறாங்க. அண்ட் known and நோ வராது. அப்போ ஏ எதோடையும் செட் ஆகாதுன்னா ஏ இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். பாக்கி பிஇ அண்ட் பிடி மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ BA வந்து a large suburban rail net popular bus and ferry networks. What is ferry? ferryனா ஒரு படகு பத்தி பேசும்பொழுது அதை ferry நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க எங்க வந்து அதை பத்தி பேசியிருக்காங்கன்னா sea portன்னு பேசியிருக்காங்க. அப்போ a large suburban rail network, popular bus and ferry networks as Australia's third biggest airport and seaport நம்ம சொல்லலாம். அப்போ எங்க இருக்கு அந்த ஆப்ஷன்? ஃபிஃப்த் ஆப்ஷன் will be your answer. ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருந்தே ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ எலிமினேட் பண்றது மூலியமா நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட், Brisbane is known for its distinct Queenslander architecture. ஓகே, ஸோ ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் நமக்கு இது கூட எந்த சென்டென்ஸுமே ரிலேட் ஆகாது. ஓகே, ஆர்கிடெக்சர் டேக்கன் ஃப்ரம் 96 to 98 at WM Keck Observatory அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிஸ்பேன் இஸ் த பிளேஸ் இன் ஆஸ்திரேலியான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். சிட்னி, மெல்பர்ன் இது எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ இது கண்டிப்பாக வராது. ஸோ ஏ எதோடையும் வராது. நம்ம இது இந்த ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியுது. ஓகே, ஸ்டில் வீல் செக். ஸோ வேற ஏதாவது க்ளூஸ் இருக்கா பாருங்க. இங்க த இருக்கு. Okay, the new IOC, International Olympic Committee இருக்குல்ல, bidding process was approved at the சொல்ல முடியாது. அப்போ C and F ஏதாச்சும் இருக்கா? CF. இப்போ கண்டிப்பா 4 வராது. இங்கேயும் த இருக்கு, இங்கேயும் த இருக்கு. சரியா? அதை வச்சு நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து the 134th IOC session on 24 June 2019 in Lausanne, Switzerland. So C and D வந்து வருது. பட் C and D னா உங்களுக்கு you have 3 options. So we have to check. Okay, so B வந்து எது கூட போகுதுன்னு பார்க்கலாம். B எது கூடயும் போகல அப்படின்ற பட்சத்தில் நம்ம CDயை ஆன்சரா லாக் பண்ணிடலாம். ஓகே, சரி. So Brisbane was also the origin of Anzac Day tradition through the works of Canon David John Garland. Okay, through taken நம்ம சொல்ல மாட்டோம். Where first option will be your answer. So இங்க என்ன கண்டினியூ ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால ஆன்சர் போட முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு மாறுது. திருப்பி சொல்கிறேன், எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா எப்போவுமே மேலே ரீட் பண்ணுங்க. எரர் தான் கண்டுபிடிக்கிறோமா இல்லை கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் பாட்டுக்கு எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு டையாகவே இருக்கும் ஆன்சர் போடும் பொழுது. ஸோ அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து the error if any will be one part of the sentence. ஒரு பார்ட்ல தான் இருக்கும். that part is the answer. So இதுதான் உங்களுக்கு clue. Okay, சரி. So 6 months after the assassinations. So assassination அப்படின்னா என்னது? படுகொலை of the emperor, he was chose by the senate to succeed him. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா was. Okay, so you have helping verbs like is, am, was or were இல்லாட்டி ஆர். ஓகே, பி ஃபார்ம்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? பி, பீன் ஆர் பீயிங். இது எல்லாமே வரும்போது அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? V3 யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க பாருங்க, சூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வந்திருக்கணும்? chosen. ஓகே, chosen by the senate. ஓகே, அங்க இருக்கிற செனட் மெம்பர்ஸ் மூலியமா பண்ணி சக்சீட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay. So Fallen was the author of several celebrated patriotic songs written in the interest of liberty. So in the person is the author of several celebrated patriotic. Okay, so தேசபக்தியா இருக்கிற ஒரு சில songs வந்து written in the interest எதுல? liberty interestல எழுதியிருக்காங்க. of liberty. So எதுலயுமே error இல்ல. So no error is the answer. Next question போலாம்.
ஓகே. ஸோ அரமைக் லாங்குவேஜ் எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அத வந்து வாஸ் டாமினன்ட் லாங்குவேஜ் இன் த லெவன்த் டியூரிங் த ஃபர்ஸ்ட் மில்லேனியம் பிசிஇ. ஸோ இங்க சொல்லும்பொழுது ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா பேசுறாங்க. அதாவது அரமிக் லாங்குவேஜ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா வாட் இஸ் டாமினன்ட்னா அவங்க தான் சுப்பீரியரா இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அவங்க தான் வந்து சுப்பீரியாரிட்டிய வந்து ஐ மீன் அந்த மத்த பெர்சன் கிட்ட எடுத்துப்பாங்க. ஸோ அததான் டாமினன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது வீல் ஆட் த சரியா was the dominant language in the Levant. ஸோ சம்டைம்ஸ் வந்து படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து எரரே இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. ஓகே ஸோ செகண்ட் பார்ட்ல யூ ஹாவ் அன் எரர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். a considerable part of the population சரியா. ஸோ இங்க சொல்லும் பொழுது பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. still dwell in caves. ஓகே ஸோ இந்த பாப்புலேஷன் சொன்னதுனால நம்ம dwell சொல்லலாமா? பாப்புலேஷன் இஸ் ப்ளூரல் ரைட், நிறைய பேரை குறிக்கிறாங்க. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? a considerable part of the population. ஸோ ஒரு considerable part, ஒன் சிங்கிள் பார்ட்டை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இங்க dwell வருமா? வராது. வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம்? இட் இஸ் டுவெல்ஸ் சரியா. டுவெல்னு சொன்னா அது ப்ளூரல்ல சொல்ற மாதிரி, டுவெல்ஸோட சிங்குலர் ஃபார்ம் வந்து இட் இஸ் டுவெல்ஸ். ஓகே ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? ஃபோர்த் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே ஸோ ரெகுலராக இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு நிறைய க்ளூஸ் வந்து சொல்லியிருக்கேன். லைக் எந்த பக்கம் செக் பண்ணணும், இதில் சம்டைம்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால யூ ஹேவ் டு ட்ரை வித் தட். ஆர் எனி கன்ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் வில் நாட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுட்டு இருந்தா நமக்கு எக்ஸாம்ல டைம் இருக்காது சரியா. ஸோ அது சப்போஸ் கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம பேர்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ பேர் பண்ணா அது மூலியமா எலிமினேட் பண்ணலாம் சரியா. ஓகே ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் டு ஸ்டே கூல் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பட் சேஞ்ச் இன் தி ஏர் வென் வாட்டர் எவாப்ரேட்ஸ். ஸோ இது வந்து சம்மந்தமே இல்லாமல் சேஞ்ச் இன் தி ஏர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது டேக்கிங் அ கோல்ட் ஷவர் ஆர் அ ஸ்விம் கேன் ஹெல்ப் யூ கூல் டவுன் குவிக்லி. ஸோ இதுவுமே ஒரு நார்மல் விஷயத்த பேசியிருக்காங்க. மைட் பி இருக்கலாம் நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணும் பொழுது. ஸோ கேன் பி டு டேக் அட்வான்டேஜ் நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ எஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கன்ஃபார்மா எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா பேர் பண்ணலாம். பேர் எப்படி பண்ணுவீங்கன்னா டு ஸ்டே கூல் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. வென் வாட்டர் எவாப்ரேட்ஸ். நெக்ஸ்ட் கேன் ஹெல்ப் யூ கூல் டவுன் குவிக்லி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கேன் பி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ இங்க படிச்ச வார்த்தையும் அங்க எண்ட்ல படிச்ச வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே அதாவது கேன் பி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த temperature change in the air when water evaporates, where S and Q will be paired. சரியா. S and Q pair ஆகுதுன்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கன்ஃபார்மா வராது. அது ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆர் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். டேக்கிங் அ கோல்ட் ஷவர் ஆர் ஸ்விம் கேன் ஹெல்ப் யூ கூல் டவுன் குவிக்லி. கேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆருக்கு அப்புறம் நம்மளுக்கு எஸ் வராது. வேர் செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் டு ஸ்டே கூல் கேன் பி to take advantage of the temperature change in the air when water evaporates. Taking a cold shower or swim can help you cool down quickly. Okay சரி next question போலாம். okay சரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஆஃப் ஹீட் வேவ்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்தது வந்து எஸ்பெஷலின்னு சொல்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும்னா எஸ்பெஷலின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஸ்பெஷலி திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ இது ஸ்டார்டிங் சொல்ல முடியாது. ஸோ ஆர் வந்து நவ் தேர்ஸ் அன் அவேர்னஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எஸ் சொல்லும் பொழுது ஹீட் ஹேஸ் ஆஃபன் பீன். ஓகே ஸோ ஹீட் ஹேஸ் ஆஃபன் பீன்னு சொல்லிட்டோம், நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம
the eat அப்படின்னு பேசினா ஓகே. ஸோ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வராதுன்றது ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது. அப்போ ஆறில் என்னெல்லாம் சென்டென்ஸ் இருக்குது? இது ஒன்று தான் இருக்குது. ஸோ வீல் செக் திஸ். ஸோ ஒன்று ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணி பார்க்கும்பொழுது எக்ஸாமில் நம்மளுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நம்மளுக்கு வரும். ஓகே, அதை வச்சு போட்டுட்டு போயிடணும். சரியா? ஓகே. ஸோ now there's an awareness that early warning heat has often been seen in a positive light of heat waves can be a lifesaver, especially when it comes to tourism. Okay, so sentence வந்து ஆப்டா இருக்கு. ஸோ எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செலக்ட் பண்ணும் பொழுதே நம்மளால ஆன்சர் கன்க்ளூட் பண்ண முடியுது. செகண்ட் ஆப்ஷன் will be your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ரோமன் மெடலியன்ஸ் அண்ட் ஆர்னேட் பெண்டன்ஸ் கால்ட் பிராத்தீட்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்னமெண்ட் அண்ட் அந்த மெடல் பற்றி பேசியிருக்காங்க. ரோமனோட மெடல் பற்றி பேசியிருக்காங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஹிடன் ஃபார் ஆல்மோஸ்ட் 1500 இயர்ஸ்னும் போது திஸ் கேனாட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் திஸ் கேன் நாட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன்னா வேர்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 20 கோல்டு ஆர்டி கிராஃப்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃப்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி 20 கோல்டு ஆர்டி கிராஃப்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் weighing ஆல்மோஸ்ட் அ கிலோ இருக்கு அப்படின்றாங்க. வேற ஆர் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பாக்கி எல்லாத்தையும் நீங்க கான்ஃபிடென்ட்டாவே எடுத்துருங்க. சரியா? இது ரெண்டும் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ SQ வருமா இல்லை QS வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோ were found buried in the field in the Danish village of Vendel, hidden for almost 1500 years. The treasure includes. So இப்போ உங்களுக்கு பேர் எங்க இருக்குன்னா includes what? Roman medallions. அப்போ Q and P. Q அதுக்கப்புறம் தான் P. அப்போ இங்க எங்க Q அதுக்கப்புறம் P இருக்குன்னா fourth part of your sentence will be the answer. So இதுதான் நமக்கு ரொம்ப important. So இந்த மாதிரி approach பண்ணுங்க. Next question போலாம். vulnerable. So vulnerable is பாதிக்கப்படக்கூடிய விஷயம் from sliding into deeper insecurity and malnutrition. சரியா? Okay, so this cannot be the first sentence. Okay, so wasல ஆரம்பிச்சிருக்காங்க. Even this cannot be the first sentence. Spokesman John Kirby saying it அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்ததை படிக்கலாம். The US called on Russia to act quickly with the White House. சரியா? ஸோ எல்லாமே ஸ்மால்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க யூஎஸ் இப்படி போட்டிருக்காங்க. சரியா? எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்பர் நவுன்னா இட் ஹேஸ் டு பி இன் த கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஒரு நவுன்ல ப்ராப்பர் நவுன், ஒரு பர்சனோட பேரு இல்ல ஊரோட பேரு அனிமலோட பேரா இருந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். சரியா? ஸோ அதில் கான்ஷியஸாக இருங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ்மேன் ஜான் கெர்பின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்ஆர் கேன் பி பேர்ட். ஸோ இங்கே எஸ்ஆர் எங்கெல்லாம் இருக்கு? இங்கே இல்லை, இங்கே இல்லை, அண்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ்லையும் இல்லை. சரியா? ஸோ இது ரெண்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பி கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஸோ ஏன்னா பி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வராதுன்னா அந்த ஆப்ஷன் வந்து வராது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். With the unraveling of the human genome, researchers are already learning more about the structures of the key transferase enzymes involved in a glycoprotein synthesis. Okay, so synthesis is combination அப்படின்னு சொல்லலாம். Okay, so enzymeனா ஒரு protein. Okay, இது வந்து அதோட பேரு. அன்ராவலிங்னா ட்விஸ்ட் ஆகிற ஒரு விஷயத்த, ஜினோமி அப்படின்னா ஜீன்ஸ், ஹியூமனோட ஜீன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இங்கே கீழே ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஐதர் இட் வில் பி ராங்லி ஸ்பெல்ட் ஆர் இட் வில் பி வேர்ட் ஸ்வாப். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து அன்ராவலிங் கரெக்டாக இருக்குது, ஜினோமி கரெக்டாக இருக்குது, என்சைம்னும் பொழுது இந்த ஒன் ஆஃப் த டைப்பு. ஸோ ப்ரோட்டீன் photosynthesis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, glycoprotein photosynthesis where you don't have any error here. So option 5 will be the answer. Next question பார்க்கலாம். Okay, so he called it a Japanese cafeteria which places the eatery in different category from the other Japanese restos in town. Okay, what is cafeteria அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a restaurant. Okay, ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா?
ஓகே ஸோ ரெஸ்டோஸ் அப்படின்னாலும் இட் இஸ் அ ரெஸ்டாரண்ட். அப்போ ஜாப்பனீஸ்ல ஸ்பெல்லிங்ல ஈட்ரியில இல்ல கேட்டகரியில ஸ்பெல்லிங் என்ன இருக்கணும் இ வரக்கூடாது. அப்போ கேட்டகரி என்ன ஸ்பெல்லிங் GORY. Okay, this is the spelling error. So option C will be your answer. Next question போலாம். A stream and pond, a unique handmade stone path, a wooden seating structure, and two intricately designed moon gates add to the exotic ambience. Okay, so exotic is கவர்ச்சியா இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெரி அட்ராக்டிவ் அப்படின்னுவோம்ல அது சொல்றாங்க. ஸோ இன்ட்ரிகேட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சிக்கல்கள் அப்படின்னு காம்ப்ளிகேட்டடா இருக்க ஒரு சிக்கலை சொல்லுவோம். ஸோ இங்க என்ன ஸ்பெல்லிங் இருக்கணும் இன்ட்ரிகேட்னா IN TRICATELY. So E is missing here. அப்போ அதுதான் நமக்கு error. So second part of the sentenceல you have an error. Okay. Next question போலாம். To all this problem vexing so many generations, the clear and witting touch of Lincoln's sacrificial penitence is the master key. Okay. Okay. Penitence அப்படின்னா repentance. Okay. ஒருத்தவங்களோட repentance பத்தி பேசுறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி சொல்லுவாங்க. வேக்சிங் அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷனை பத்தி பேசுறீங்க. வாட் இஸ் விட்டிங்? விட்டிங்னா நம்ம கிளியர் அண்ட் கான்சியஸா இருக்கிறோம் அப்படின்றத தான் விட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்டிங்கோட ஸ்பெல்லிங் என்னன்னா VITTING. ஓகே, விச் மீன்ஸ் கான்சியஸா இருக்கிறத சொல்றது. அப்ப எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The determine of written source in Levantine makes it impossible to lack its history before the modern period. Okay, so the கொடுத்திருக்காங்க பட் இங்க வந்து நமக்கு determine அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ determine நம்ம ஒரு வேர்புக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் இங்க இருக்கு. மேக்ஸ் இங்க வராது. லேக் அப்படின்றீங்கன்னா அதை நவுனாவும் யூஸ் பண்ண முடியும், வேர்பாவும் யூஸ் பண்ண முடியும். சரியா? பட் இங்க டூ ஃபார்ம் இருக்குல்ல ப்ரிப்போசிஷன். ஸோ இது பக்கத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கணும். இங்க நமக்கு செட் ஆகல. மாடர்ன் பீரியட் இஸ் ஃபைன். சரியா? ஸோ மாடர்ன் பீரியட் இஸ் ஃபைன்னா இந்த எந்த ஆப்ஷனும் நமக்கு வராதுல. ஸோ டியை மாத்தவே போறது இல்ல. அப்போ ஏ அண்ட் சியை செக் பண்ணுங்க. The lack of written source in Levantine makes it impossible to determine its history before the modern period. Okay, so A option, fourth option will be the answer. Okay, next question polam. If it were a war for understand சொல்லிருக்காங்க, I could freedom it and should be the first to enter the army. Okay, so நம்மளுக்கு இங்க ஒரு modal verb இருக்கா? Modal verbலாம் என்னது? Can, could, shall, should, may, might, or may, might, must, ought to, used to, dare, need, இது எல்லாமே நம்மளோட modal verbs. இது வருது அப்படின்னா இது பக்கத்துல base form of verb இருக்கணும். ஸோ இந்த இடத்துல freedom வரும் and understand வந்து இங்க வரும். சரியா? ஸோ இங்க வந்து could understand சொல்லலாம். இங்க for freedom I could understand சொல்லலாம். ஸோ A and B interchange பண்ணுங்க. First option will be your answer. Next question போலாம். Strauss received out of high school during his junior. So ஒரு மீனிங்கே இல்லாம அந்த லைன் வருது. Here to join the United States Army in 1943 and dropped his high school diploma at the age of 92 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ரிசீவ்டுன்ற வேர்ட் கண்டிப்பா தப்பா இருக்கு. ஸோ A and D இருக்கு, A and C இது ரெண்டுத்துல தான் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ D பாருங்க, high school diploma at the age of 92ன்றது கரெக்டா தான் இருக்கு. ஸோ இது வந்து வராது. ஸோ A and C தான் வரணும். Strauss dropped out of the high school. இங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி 1943 and received his high school diploma வந்து அவன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க at the age of 92ல. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Our internal electrical system works by using cells that have transfer up electrical gradients or energy that can be given off to other cells by direct build. ஓகே, ஸோ டைரக்ட் பில்ட்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு தப்பு இருக்கிறது தெரியுது. கேன் பி பக்கத்தில் V3 தான் வரணும், கரெக்டாக இருக்கு. ஹேவ் பக்கத்தில் நமக்கு V3 ஃபார்ம் இருந்திருக்கணும். சரியா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குல்ல. அப்போ ஏ ஆப்ஷன்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சி கூட நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகாது. அப்போ பி அண்ட் டி தான் ஆகணும். வேற இதுக்கு வந்து V3 தேவை, அந்த பில்டிங் எடுத்துக்கோங்க. அங்கே பை டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். சரியா?
ஓகே ஸோ அப்போ நம்மளுக்கு எது ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Tourism developed especially after in 1853 the railway from Maastricht to Herlin and Aachen. ஓகே இது ரெண்டுமே வந்து ஒரு பிளேஸ் சரியா? இங்கேருந்து ஒரு ரயில்வே இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டூரிசம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. எஸ்பெஷலா ஆஃப்டர் 1853க்கு அப்புறம் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஹிண்டர்னா என்னது? ஒரு தடுங்கல் பண்றத சொல்லுவோம். லிமிட், ஓப்பன், ரிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? தே ஹேவ் ஓப்பன்ட் ஒரு விஷயத்த டெவலப் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது டெவலப் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஓப்பன்ட் தான் நமக்கு வரும் சரியா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In the beginning of 20th century, Dutch architect Pierre Kuipers lived in Valkenburg for several years and helped dash tourism. Help what? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது டிக்ளைன் ஆகாது. ஓகே ஸோ ஹால்ட்டும் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஃப்ளரிஷஸ் நம்ம சொல்ல முடியாது. ஃப்ளரிஷ் ஆகுறாங்கன்னும் பொழுது ஃப்ளரிஷஸ் சொல்ல முடியாது சரியா? ஓகே ஸோ ஹெல்ப்ட் டு ஹெல்ப் டெவலப் டூரிசம். டூரிசம் டெவலப் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். Next question போலாம். The wreckage, okay, the damage or destruction was caused by bad weather. So what weather is this? Talks about the daily weather condition சரியா? And water intake at the bow which dash the forward storage area and the bow thruster bay. ஸோ இது வந்துட்டு தண்ணி என்டர் ஆகிற இடம். ஸோ பிரிம்மிங் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஃபில் ஆகிற அந்த எட்ஜை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பிரிம்மிங் ஆகுது, ஃபுல்லாக இருக்கு. ரெப்ளீட்னாலும் இட் இஸ் ஃபில்டாக இருக்கதை சொல்லுவோம். ஃபில்ட் அண்ட் இது வந்து பெர்மியேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் த்ரூ அவுட்டாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து வாட்டர் பற்றி பேசியிருக்காங்க. டிஸ்ட்ரக்ஷனால தண்ணி உள்ளே வந்திருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஃபில்டு த ஃபார்வர்ட் ஸ்டோரேஜ் வேர் ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே ஓகே ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷனுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவோம்? கொஷின்ஸ் ரீட் பண்ணுவோம். கொஷின்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படிப்போம் சரியா? ஓகே ஸோ லெட் ஸ்டார்ட் சால்விங். Which of the following phrase can fill in the blank to make the statement grammatically and contextually meaningful? So இது கூட நீங்க ஃபுல்லா படிச்சாதான் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 25ல இருந்து போட்டு முடிச்சிருவோம். Why has US threatened to pull itself out of WTO, World Treaty Organization? So இங்க வந்து US has not received an equitable treatment within WTO இல்லாட்டி to create a stabilizing force for the economy overall. Many countries have unfairly claimed the status of developing countries. அடுத்து வந்து 1 to 3 கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். என்னன்னு தேடுவீங்க? யூஎஸ் threatened to pull itself out of WTO. அதுலேருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WTO பத்தி இங்க எதா இருக்கா? ரூல்ஸ் இருக்கு ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட். ஓகே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் US classifying. ஓகே WTO members classified themselves as developing countries. இதுல எதுவும் இல்லை. ஓகே இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஹீ அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஓகேயா? ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து even threatened to pull the US out of the multilateral trade organization if it fails to treat the US fairly and blamed it for allowing too many countries to claim the status of developing countries. In a memo to the US Trade Representative last month, Trump pointed out the nearly two-thirds of 164 WTO members classified themselves as developing countries and raised the issue of even many rich economies claiming to be growing rather than grown economics. Okay, so இங்க வந்து growing economies ன்னு சொல்லியிருக்காங்க rather than grown economies ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப் வந்து அதுலேருந்து வெளியில வரணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ டு புல் இட் செல்ஃப் அவுட் என்ன வந்து யூஎஸ் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹஸ் நாட் ரிசீவ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் விதின் த WTO. எஸ் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு வேர்டு இப்போ நம்ம படித்தோம்ல, பிளேம் ஃபேராக அவங்கள ட்ரீட் பண்ணல the US fairly and blamed it for allowing too many countries to claim the status. அவங்களுக்கு வந்து
இல்ல. ஸோ இட் ஹஸ் இஃப் இட் ஃபெயில்ஸ் டு த்ரெட் ஓகே. ஸோ இங்க அந்த விஷயத்த பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ பத்தியும் இங்க பேசியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கன்ஃபார்மா வருமா? அடுத்தது டு கிரியேட் அ ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸ் ஃபார் எக்கனாமி ஓவரால். அது வந்து டு கிரியேட் அ ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸ பத்தி பேசல. பட் மெனி கண்ட்ரீஸ் ஹவ் அன்ஃபேர்லி கிளைம்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இத வந்து அவங்க ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. வேர் both 1 and 3 is possible. So option 4 will be your answer. Next question போலாம். What would have been the precondition to accept the allegations imposed by American President Donald Trump? So என்ன வந்து precondition சொல்லியிருக்காங்க to accept the allegation imposed by President Donald Trump. Okay. So if these allegations could curb the global slowdown and resolve the existing trade disputes. Okay. So இந்த allegations வந்து could curbனா தடை பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஸ்லோ டவுன் அண்ட் ரிசால்வ் த எக்ஸிஸ்டிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் இருக்கிறத ரிசால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றச்சாட்டு அவங்க மேல இது பண்றது அலிகேஷன் சொல்லுவாங்க. கிரியேட் ட்ரேட் ஃப்ரெண்ட்லி பாலிசி அண்ட் ஈஸி குளோபல் மானிட்டரி ப்ரெஷர்ஸ் இல்லாட்டி வந்து இஃப் தீஸ் அட்டாக் குட் கிரியேட் அ குளோபல் ட்ரேடிங் அரீனா வித் லிமிடெட் ட்ரேட் பேரியர்ஸ். ஓகே, ஸோ இதுல எது வேணாலும் ஆன்சரா இருக்கும். வாட் வுட் ஹாவ் பீன் த ப்ரீ கண்டிஷன் டு அக்செப்ட் த அலிகேஷன்? ஓகே, அவர் மேல இம்போஸ் பண்ண அலிகேஷனை அவர் அக்செப்ட் பண்ணதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அலிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் அரீனா இங்க இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ரீசன்ட் அட்டாக் ஆன் WTO would be welcome if they were truly about creating a global trading arena with lower tariffs and fewer barriers to trade. Okay, so இங்க வந்து என்ன கொடுத்திருந்தாங்க கடைசி இதுல limited trade barriers. If these attacks could create a global trading arena with limited trade barriers, அங்க நம்மளுக்கு ப்ராப்பரா அதை கொடுத்திருக்காங்க. சரியா? Okay, so third option will be your answer. Next question போலாம். Why do countries prefer having the status of developing countries? எதுக்காக வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்றது ஒரு ஸ்டேட்டஸை கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க? எதுக்கு அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஆஃபர் சப்சிடிஸ் டு லோக்கல் ப்ரொசீஜர்ஸ், தே வுட் இம்போஸ் ஹையர் டாரிஃப்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ், இல்லைனா குவாலிஃபைட் ரிலீஃப் ஃப்ரம் த ட்ரேடிங் ரூல்ஸ் செட் பை WTO. சரி, ஸோ இங்கே வந்து ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் போய் தேடினா நமக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? ஆஃபர் சப்சிடரிஸ், இம்போஸ் ஹையர் டாரிஃப்ஸ், குவாலிஃபைட் ரிலீஃப் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் சர்ச் ஃபார் இட். இன் ஃபேவர், சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஓகே, டிஸ்அட்வான்டேஜ், ஹையர் டாரிஃப்ஸ், இம்போர்ட்ஸ், டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்டிகுலர் அட்வான்டேஜ் இருக்கு. US were blamed. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கே போயிட்டோம். ஓகே, ஸோ த்ரெட்டனட் பற்றி இங்கே போட்டிருந்தாங்க. ஓகே, இங்கே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் ரேஸ்ட் இஷ்யூ ஆஃப் ஈவன் மெனி ரிச் எக்கனாமிஸ் கிளைமிங் க்ரோயிங் அண்ட் ராதன். இது நம்ம படித்தோம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும் பொழுது. ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரி அலவ்ஸ் த கண்ட்ரி டு சீக் பார்ஷியல் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் த WTO ரூல்ஸ். ஓகே, ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் பிட்வீன் த கண்ட்ரீஸ். சரி, இட் அலவ்ஸ் சைனா அண்ட் இந்தியா. இதை பற்றி கீழே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இட் அலவ்ஸ் சைனா அண்ட் இந்தியா வித் தர் special tag to impose higher tariffs and imports from the other countries, also offer more subsidies and local procedures in order to protect the domestic interest. Okay, இந்த இதெல்லாம் நம்ம அங்க பார்த்தோமா? சப்சிடி பத்தி பார்த்தோம், ஹையர் டாரிஃப்ஸ் பத்தி பார்த்தோம். சரியா? ஸோ இதுவும் பார்த்தோம், இதுவுமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ரூல்ஸ் செட் பை குவாலிஃபைட் ரிலீஃப் ரூல்ஸ்லாம் சொல்லலை. சரியா? 1 and 2 1 and 2 ஆப்ஷன்ல நமக்கு இருக்கா? போத் 2 and 3 தான் இருக்கு. 1 and 2 இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 5. ஸோ 3யுமே நமக்கு இருக்கு. ஓகே, 1 and 2 கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுல. ஆஃபர் சப்சிடிஸ் டு லோக்கல் ப்ரொசீஜர்ஸ், தே குட் இம்போஸ் ஹையர் டாரிஃப்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதானே அங்கே போட்டிருந்தாங்க. தேர்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் செக் இட் ஒன்ஸ். ஓகே,
ஸோ இங்க வந்து ஹையர் டாரிஃப்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது, இம்போர்ட்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். இதை வந்து மாதிரி நோட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து இங்க என்ன ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க, நமக்கு ஆன் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வேர் திஸ் ஆப்ஷன் வில் நாட் கம். சரியா, இது மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ லெட்ஸ் செக் ஈவன் third option. So qualified relief from the trading rules set by WTO. அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் தான் வந்திருக்கு. இப்போ நான் வந்து இம்போர்ட்டை நான் கவனிக்கல. ஸோ எக்ஸ்போர்ட் தான் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சர்ல. இங்க வந்து இம்போர்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், developed countries find this to be unfair on their procedures who are put at relative disadvantage, but countries like China have argued that the development country status is justified given their low per capita income. ஓகே, ஸோ அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ சப்சிடிஸ் பத்தி பேசியிருக்காங்க. Developing countries substantial benefits of the country that want to protect their document interest and which most countries are more happy to make use of. Indeed skewed. What is skewed? Okay, ஒரு விஷயம் வளைஞ்சி இருக்குன்னுவாங்க. ஸோ இங்கே இண்டீட் ஸ்கியூட் குளோபல் ட்ரேடை ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பேசுறதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா qualified relief from the trading rules set by WTOன்றது நமக்கு கண்டிப்பா வரும். குவாலிஃபைட் ரிலீஃபும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ட்ரேட்லாம் இருக்குல்ல, லிமிட்டெட் ட்ரேட் பேரியர்ஸ்லாம். ஸோ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பா வரும். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. சரியா, ஸோ படிக்கும் பொழுது வேற கொஷின் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற கொஷின்ல இருக்க ஆன்சர் நம்ம படிக்கிறது கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு இங்க செட் ஆகும். ஸோ அது படிக்கிறத கிளாரிட்டியா பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாம். Why will attacking the status of developing countries trading their status help US? Okay, so இங்க attacking the status of developing countries பத்தி regarding the status help US எப்படி help பண்ணிருக்கு? It could throttle export volumes in many areas of US economy. It would help us make up much of their reduced production through reserves. இந்த மாதிரி படிக்கும் பொழுது முன்னாடியே படிச்ச ஆன்சர் இருக்குன்னா கூட ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும். Add some appeal to American asset markets and pull the dollar up. ஓகே, ஸோ டாலரை மேலே கொண்டு வரதை பற்றி இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, அசெட் மார்க்கெட்ஸ் அண்ட் டாலர் அப். நெக்ஸ்ட், யூஎஸ் குட் இம்போஸ் ஓகே ரிட்டலேட்டரி டாரிஃப்ஸ். ஓகே, அவங்களோட கேட்டகரைஸ் பண்ண விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. டாரிஃப்ஸ் அகேன்ஸ்ட் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் விச் வில் ஸ்ட்ரென்தன் அமெரிக்கன் எக்கனாமிக் பொசிஷன். ஓகே, சரி, நம்ம இப்போ தேடலாம். அட்டாக்கிங் த ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க? அமெரிக்கன் ஃபர்ஸ்ட், திஸ் வில் ஹெல்ப் டு பால்ஸ்டர். பால்ஸ்டர்னா வலு ஊட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம பால்ஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பீக்கிங் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்கியூட். ஓகே, இது படிக்கலாம். இது தவிர்த்து வேற எங்கன்னா ஸ்டேட்டஸ் பற்றி இருக்கா? ஓகே, முன்னாடியும் போயிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் பற்றி கொடுக்கல. இங்கே பார்க்கலாம். நான் இந்த விஷயம் சொன்னேன்ல, WTO ரூல்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் பிட்வீன் த கண்ட்ரிஸ். சரியா, அவங்க செட் பண்ணியிருக்க ரூல்ஸ் இது நம்ம முன்னாடி படித்தது அந்த கொஷனில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டோம். ஓகே, developing country status which offers substantial benefits to the country that want to protect their domestic interests, which most countries are more than happy to make use of, has indeed skewed trade over the years in favor of certain countries ல skew பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல American first approach. This will help him bolster American first approach and allow him to successfully hold on to his support base in America's manufacturing belt has been affected by foreign competition. சரியா, ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டாரிஃப்ஸ் பற்றி இங்கே எதுவும் கொடுக்கலையே. அமெரிக்கன் டாரிஃப்ஸ். ஓகே, just a minute guys. ஸ்க்ரால் பண்றதுனால தெரியல.
ஓகே, இங்க இருக்கு பாருங்க. By pointing fingers on the other countries that follow protectionist policies, Mr. Trump will find it justified to be imposed retaliatory tariffs against them. This will help him bolster his America First approach and allow him to successfully hold on to his support base in America's manufacturing belt. So அதுதான் நம்ம கீழ எங்க பார்த்தோம்? இங்க பாருங்க, US could impose a retaliatory tariffs against the developing countries where option 4 will be your answer. என்ன status attack பண்றது? How will attacking the status of developing countries regarding their status help US? Okay, US எப்படி வந்து attack பண்றது வந்து help பண்ணுது developing countries ன்னு கேட்டிருக்காங்க. Okay, next question போலாம். நெக்ஸ்ட் கொஷின் இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லயும் பார்த்தோம்ல, fill in the blank. So this question is repeated. ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அங்க நம்ம குவிட் பண்ணோம்ல 24th கொஷின், இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பிளாங்கை என்ன வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு இன்னொரு க்ளூ பாருங்க, wood இருக்கா? சரி, wood இருக்கும் பொழுது நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் தானே பக்கத்துல வரணும். அப்போ ரிஃப்ளெக்ட் வரலாம், டீப்னிங் வராது, பார்ட்ஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல, அதுவும் வராது. ஸோ ஒர்க்கு நீங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரிஃப்ளெக்ட் இருக்கு, அங்க ஒர்க் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ல தேர்ன் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் கண்டிப்பா வராது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஸோ இதை வந்து நான் என்னன்னே படிக்கல, பட் நார்மலா நம்ம கிராமர் தெரிஞ்சிருந்தாலே போட முடியுது. விச் would work against the interest of local American producers. ஓகே, சரி. ஸோ 30th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ சிமிலர் வேர்ட் எக்ஸம்ஷன். ஸோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எக்ஸம்ட் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த டேக்ஸ்லலாம் கூட யூ வில் ஹேவ் எக்ஸம்ஷன்ஸ், நீங்கள் பே பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இங்கே அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஆன்சரபிலிட்டி, ஆன்சர் பண்ணும். லயபிலிட்டினா வந்து நெகட்டிவ்க்கு நம்ம சொல்லுவோம். ஆர் இம்யூனிட்டி, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. ஸோ இங்கே இம்யூனிட்டின்னு சொல்லலாம். எக்ஸம்ஷன்ஸை நீங்கள் இம்யூனிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுனால இட்ஸ் டேக்கிங் டைம், பட் எக்ஸாமில் நம்மளுக்கு அவ்வளோ எடுக்காது. பிகாஸ் யூ ஹேவ் த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் இன் யோர் லெஃப்ட் சைட் அண்ட் ஆன்சர் வந்து ரைட் சைட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் கொஷின்ஸை எழுதிட்டு ஆன்சர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.